வணக்கம் நண்பர்களே. 35 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரில் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டை மாருதி சுசுகி நிறுவனம் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை பற்றியும் அதே மாதிரி 6 பேர் போகிற மாதிரி ஒரு முக்கியமான காரை டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது ரெண்டை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல மாருதி சுசுகி அப்டேட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மாருதி சுசுகி பிராண்டில் ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டகரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கார் தான் பலேனோ. பலேனோவை பொறுத்த வரைக்கும் 4 வருஷமாக மேஜராக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பண்ணலை. அதனால தான் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரு 2026 ஜூலைக்கு பிறகு இந்த அப்டேட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த காரில் வந்து வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜர், லெதர் சீட்டு, இந்த மாதிரி வசதியெல்லாம் புதுசாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்தை விட பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மாடலில் 17.78 சென்டிமீட்ரு 22.86 சென்டிமீட்டரில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெரிய சைஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துடும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மாடலில் இருக்க சில ஃபீச்சர்ஸு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, க்ரூஸ் கண்ட்ரோல், கனெக்டட் டெக்னாலஜி, 6 ஏர் பேக்கு, ரியர் வியூ கேமரா, ஹில் ஹோல்டு, அதோட வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், பிரேக் அசிஸ்ட்டு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபேஸ் லிஃப்ட் மாடலே நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். டிசைன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. புதிய எல்இடி ஹெட்லைட் செட்டப் நமக்கு வந்துடும். டெயில் லைட்டும் புதுசாக மாற்றுறாங்க. அதுமாதிரி டே டைம் ரன்னிங் லைட்டும் வந்து மாற்றுறாங்க. கிரில் செட்டப் வந்து புதுசாக வரப்போகுது. ஏர் இன்டேக் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் பம்பர் செட்டப்பும் நமக்கு வந்து மாறுது. இந்த டிசைன் சேஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பலேனோ ஃபேஸ் லிஃப்ட்டில் எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது இப்போ இருக்க மாடலை விட வரப்போகிற மாடலில் இன்னுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக நல்ல ஒரு நியூ ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இன்ஜினும் நமக்கு வந்து மாற்றுறாங்க. ஆல்ரெடி இருக்க மாடலில் 1.2 லிட்டர் கே சீரிஸ் டிவல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து இப்போ இசட் சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய டிசைர் கார்லாம் இந்த இன்ஜின் தான் வந்து இருக்குது. அதே இன்ஜினை பலேனோ ஃபேஸ் லிஃப்ட் மாடலையும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ் காரில் இருக்கக்கூடிய 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், அந்த ஒரு இன்ஜின் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிஎன்ஜி நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஆல்ரெடியே வந்து சிஎன்ஜி மாடல் பொறுத்த வரைக்கும் 30லேருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுத்துட்ருக்கு. இப்போ வரப்போகிற அந்த இசட் சீரிஸ் இன்ஜினும் இதை விட இன்னும் அதிகமான மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக 30+ சிஎன்ஜியில் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். அப்போ வந்து நல்ல மைலேஜும் கொடுக்கணும், காரும் நல்ல ஒரு லுக்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா பலேனோ ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற ஒன்றா இருக்கும். ஆல்ரெடி இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய டொயோட்டா கிளான்ஸா, ஹுண்டாய் i20, டாடா ஆல்ட்ராஸ், இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பலேனோ ஃபேஸ் லிஃப்ட் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் இப்போதைக்கு வந்து மாடல் ஒய் அப்படிங்கிற ஒரு காரை மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த கார்லேயே வந்து ஒய்எல் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா வீல் பேஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் வரப்போகிற மாடலில். அதே மாதிரி 6 சீட்டு கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இருக்க மாடலில் வந்து 5 சீட்டு கான்ஃபிகரேஷன் தான் வரும். இப்போ வரப்போகிற மாடலில் வந்து முன்னாடி 2 பேர், சென்டரில் 2 பேர், பின்னாடி வந்து 2 பேர், அப்போ வந்து 6 சீட்டு கான்ஃபிகரேஷனாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடல் ஒய் காருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அவங்க வச்சிருக்க கார் எல்லாமே வந்து இன்னும் சேலாகி முடிக்கலை. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வரப்போகிற மாடல் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்க போகுது. இந்த ஒய்எல் மாடல் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலை. கம்ப்ளீட்லி பில்டப் முறையில் தான் இந்த காரை வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ண போகிறாங்க. இந்த காரை வந்து இப்போதைக்கு சைனா பிளான்ட்டில் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஷாங்காயில். அங்கேருந்து தான் வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணி இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடல் ஒய் காரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 2 வேரியண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு, அது வந்து 60 லட்சம் வந்து வரும். அடுத்து லாங் ரேஞ்ச் வேரியண்ட் வந்து கொடுக்குறாங்க, அது வந்து 68 லட்சத்துக்கிட்ட வந்து வரும். அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ வந்து புதுசாக மாடல் ஒய்எல் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுவும் இந்த வேரியண்ட்டை கம்ப்ளீட்லி பில்டப் முறையில் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர காரணத்தினால விலையும் அதிகமாக தான் இருக்கும். 60லேருந்து 80 லட்சம் ரூபாய் விலையில் இந்த காரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த காருக்கும் அந்த நார்மலாக ஆல்ரெடி இருந்த மாடல் ஒய்யுக்கும் ஒய்எலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒய் காரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கிராஸ் ஓவர் டைப்பில் வர மாதிரி இருக்கும் டிசைன் அடிப்படையில். பட் அதுவே ஒய்எல் கார் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் எஸ்யூவிக்கான லுக்கை வந்து கொடுக்குது. அதே மாதிரி பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்ச் பேட்டரி பேக் மட்டும்தான் ஒய்எல் வேரியண்ட்டில் வந்து கொடுப்பாங்க. அப்போ ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 661 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 5.9 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க மாடலுக்கே பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லாதப்ப 6 சீட்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு சீட்டிங் ஆப்ஷன் மட்டும் புதுசாக கொடுத்து அதே பேட்டரி பேக்கில் இந்த ஒய்எல் அப்படிங்கிற வேரியண்ட்டை விற்பனை கொண்டு வர போகிறாங்க. இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி.